சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் நள்ளிரவில் கனமழை. பலத்த இடி மின்னலுடன் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறார் ராகுல் காந்தி. ரேபரேலி எம்பியாக பதவியேற்பார் என மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. வயநாடு மக்களவை தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவிப்பு. ராகுல் காந்தி இல்லாத குறையை வயநாடு மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வேன் என பிரியங்கா காந்தி உறுதி. நான் முதல்வன் திட்டத்தில் லண்டனில் பயிற்சி முடித்த மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் சந்திப்பு. பயிற்சியின் நன்மைகள் மற்றும் திட்டத்தை மேம்படுத்துவது தொடர்பாக மாணவர்களிடம் ஆலோசனை கேட்ட முதல்வர். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் 9 பேர் பலியான சோகம். சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் விழுந்த பெண் படுகாயம். விபத்தை தொடர்ந்து குழியை மூடிய கோவை மாநகராட்சி ஊழியர்கள். அரியலூர் மாவட்டத்தில் பிறந்து 38 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கொன்ற தாத்தா கைது. சித்திரை மாதத்தில் பிறந்ததால் ஜோதிடர் கூறியதை நம்பி பேரனை கொன்றது அம்பலம். பப்புவா நியூகினிக்கு எதிரான உலகக்கோப்பை T20 போட்டியில் நியூசிலாந்து வீரர் பெர்குசன் சாதனை. 4 ஓவர்கள் வீசி ரன் எதுவும் கொடுக்காமல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த 1 மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. சென்னை திருவொற்றியூரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை எருமை மாடு கொடூரமாக முட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் கிராமத்து தெருப்பகுதியில் வேன் ஓட்டுநரின் மனைவியான மதுமதி என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த எருமை மாடு ஒன்று மதுமதியை கொம்பால் முட்டி தாக்கியது. மேலும் அந்த தெரு முழுவதும் அப்பெண்ணை தரதரவென இழுத்து சென்றது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் எருமை மாட்டை விரட்ட முற்பட்டனர். ஆனால் ஆக்ரோஷமாக இருந்த எருமை மாடு பொதுமக்களை விரட்டத் தொடங்கியது. மேலும் அப்பகுதியில் இருந்த இருசக்கர வாகனங்களையும் எருமை மாடு சேதப்படுத்தியது. சாலையில் சிலர் விரட்டி வந்தபோது அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடிய எருமை மாடு தன்னை முட்டி இழுத்துச் சென்றதாக பாதிக்கப்பட்ட மதுமதி கூறியுள்ளார். தனது மகளை உறவினர் வீட்டிலிருந்து அழைத்து வரச் சென்றபோது மாடு முட்டியதாக தெரிவித்த அவர் தொடையில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். காயமடைந்த தொடையில் 50க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு இருப்பதாகவும் மதுமதி கூறியுள்ளார். அந்த குளிக்கிறதுக்கு யாருமே வந்துக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து தச்சு ரோட்டில் யாருமே இல்லை. அது முட்டி இழுத்துன்னு போச்சு. அந்த காரு பைக்கில் காரெல்லாம் மோதி இது பண்ணிடுச்சு. பக்கத்தில் அயன் கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து தான் காப்பாற்ற முடியும். தொடையில் தான் சார் சதை ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. தையல் போட்டிருக்காங்களா? 50 தையல் மேலேயே போட்டிருக்காங்க.
சென்னை திருவொற்றியூரில் பெண்ணை கொடூரமாக தாக்கிய எருமை மாடு பிடிக்கப்பட்ட நிலையில் அதன் உரிமையாளரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பெண்ணை முட்டிய அந்த மாட்டிற்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதனிடையே மாட்டின் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் நடவடிக்கையும் எடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கான செலவு என்னவோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்க்கணும். அதுக்கான பில்லுலேருந்து எல்லாமே போனால் அவங்களுடைய தலையும் உடம்பும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சினே போகுது. அங்கே இருக்கிற பைக்கு காரு எல்லாத்துலேயும் அவங்களோட தலையும் உடம்பும் அடிச்சுனே போகுது. அவங்க தலைக்கு தான் இருக்காங்க. அவங்கள போய் அவங்க கொம்புலேருந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் எட்ட வராங்காட்டி என்ன புட்டி கீழே தள்ளிடுச்சு. கோயம்புத்தூரில் மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் பெண் ஒருவர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காந்திபுரம் 100 அடி சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளன. இங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டு ஆங்காங்கே பாதாள சாக்கடை மூடிகள் திறந்தபடியே கிடந்தன. இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழியாக ஞாயிற்றுக்கிழமை வந்த இளம்பெண் ஒருவர் பாதாள சாக்கடை மூடிகள் திறந்திருப்பதை கவனிக்காமல் திடீரென குழிக்குள் தவறி விழுந்தார். இதனால் அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி ஊழியர்கள் பாதாள சாக்கடை குழிகளை மூடினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பேருந்தும் முட்டை வேனும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு முந்தும் போது வேன் கவிழ்ந்து சாலையில் 2 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் கொட்டின. ராஜபாளையத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து முன்னால் சென்ற வேனை முந்தி செல்ல முயன்றது. அப்போது வேன் ஓட்டுநர் வழிவிடாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு சென்ற நிலையில் வேன் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முட்டைகள் சேதமடைந்தன. வேன் ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணித்த பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உதகையில் இடியுடன் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் காணப்பட்ட நிலையில் மதியம் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் மிதமான மழை பெய்தது. தாவரவியல் பூங்கா, குன்னூர் சாலை, படகு இல்லம் போன்ற பகுதிகளில் மழை பெய்தது. கடும் குளிரும் நிலவியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் மழை பெய்தது. குறிப்பாக அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, ஏரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தொடர் விடுமுறையால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறையுடன் பக்ரீத் பண்டிகை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டதால் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அவர்கள் அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். அதேபோல் அருகில் உள்ள நீச்சல் குளத்திலும் குழந்தைகளுடன் விளையாடி பொழுதை கழித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், கலவை, ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பக்ரீத் பண்டிகை காரணமாக சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. உதகை அரசு ரோஜா பூங்காவில் தமிழ்நாடு மட்டுமன்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூங்காவில் பூத்து குலுங்கும் பல வண்ண ரோஜா மலர்களை கண்டு ரசித்ததுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
கொடைக்கானலில் பக்ரீத் பண்டிகை விடுமுறையை கொண்டாட குவிந்த சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதியில் நிலவும் குளுமையான காலநிலையினையும் பசுமை போர்த்திய சுற்றுலா தலங்களையும் கண்டு உற்சாகமடைந்தனர். வரும்போது நல்லா இருந்துச்சு, வெதரு ரொம்ப மிஸ்டியா அழகா இருந்துச்சு. சில்வர் கேஸ்கேட் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்பதான் போட்டோல எடுத்துட்டு we are enjoying. நல்லா இப்போ கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இங்கே தண்ணி நல்லா ஃபால்ஸ் நல்லா ஃபாஸ்டா வரனால பார்க்கவும் ரொம்ப இயற்கை அழகா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு 2 மணி முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், போரூர், ராமாவரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்தது. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சேலத்தில் ஆபத்தை உணராமல் தேசிய நெடுஞ்சாலையில் சிறுவர்கள் ஸ்கேட்டிங் சென்ற விவகாரத்தில் பயிற்சியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அயோத்தியா பட்டினம் பகுதியில் சிறுவர்கள் பலர் ஸ்கேட்டிங் பயிற்சி செய்தனர். இவர்கள் சாலையின் நடுவிலேயே ஸ்கேட்டிங் சென்றதால் அந்த வழியே சென்ற வாகனங்கள் மேற்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. லாரி மற்றும் கனரக வாகனங்கள் மெதுவாக சென்றன. ஆனால் ஸ்கேட்டிங் பயிற்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் எந்த அச்சமும் இல்லாமல் உற்சாகமாக பயிற்சி எடுத்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் பயிற்சியாளர் பிரபாகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே நடந்த ஆட்டோ ரேஸில் சீறி பாய்ந்த ஆட்டோக்கள் கவிழ்ந்து 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 15ஆம் தேதி வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் மோதி மணி, சாம்சுந்தர் ஆகிய 2 பேர் உயிரிழந்தனர். மோகனகிருஷ்ணன், மாரிமுத்து, ஜெபேயர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்திற்கு ஆட்டோ ரேஸ் நடத்தியதே காரணம் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. அருமந்தையில் 8க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ரேஸில் ஈடுபட்டதாகவும் அவை ஒன்றுடன் ஒன்று மோதி கவிழ்ந்த விபத்தில் வேடிக்கை பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இறந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டோக்கள் ரேஸில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன.